வர்தா புயலை அடக்க வைகை புயலை கொண்டு வந்திருக்கிறோம் என்று மெய்சிலிர்த்தார் கத்தி சண்டை படை இயக்குனர் சுராஜ். தலைநகரம் மருதமலை என்று வடிவேலும் இவரும் இணைந்து படங்களுக்கு இப்போதும் மவுஸ் என்றால் மவுசு, அப்படி ஒரு மவுசு. முக்கியமாக மீம்ஸ் அராஜகர்களின் ஒரே புகலிடம் இது போன்ற வடிவேலுவின் படங்கள் தான். கத்தி சண்டை பிரஸ் மீட்டுக்கு வந்த வடிவேலுவை பல்வேறு கேள்விகள் சூழ்ந்து கொள்ள ஒரு கேள்விக்கு மட்டும் செம்ம கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு மனுஷன். உங்க உடம்புல NS கலைவாணர் ஆவி இறங்கிருச்சு போல் இருக்கே என்பதுதான் அந்த கேள்வி. சற்றே ஜர்க்கான வடிவேலு, ஆமாண்ணே, என் உடம்புக்குள்ள அவர் ஆவி மட்டுமா இறங்குச்சு, யார் யார் ஆவியோ இறங்குச்சுண்ணே என்றார் சீரியஸாக. நடுவில் நிறைய படங்கள் வந்துச்சு, நான் நடிக்கலன்னே. ஏன்னா 2 சீன் இருக்குது 4 சீன் இருக்குன்னு வராங்க. நம்ம ரசிகர்களுக்கு நான் ஃபுல்லாக வந்தால் தான் பிடிக்கும், அதனால் வேணான்னு மறுத்துட்டேன். லிங்காவில் கூட ரஜினி சாருடன் செகண்ட் ஹாஃபில் 4 சீன் நடிக்கணும்னு கேட்டாங்க, மறுத்துட்டேன். இந்த கத்தி சண்டையில் விஷால் விரும்பி கேட்டதாலையும் எனக்கு நடிக்கிறதுக்கு நிறைய ஹோப் இருக்கிறதாலையும் தான் ஒத்துக்கிட்டேன். புத்ரின்னு ஒரு டாக்டர் கேரக்டர் சும்மா பிரித்து மேய்ஞ்சிருக்கிறேன், பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. வடிவேலுவின் விக்கும் அந்த லுக்கும் மருதமலையும் தலைநகரத்தையும் கூட பின்னால் தள்ளிவிடும் போல் இருக்குப்பா. தமிழ்நாடே வெயிட்டிங்.